பார்ப்பாங்க. ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கிறாருன்னு சொல்றாரு. அதுதான் அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, ஒரு சைக்கோ இப்போ இது பண்ணுறான். பிரெயின் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் வந்து இது பண்ணி இந்த சீட்டு கம்பெனிக்கு ஆள் சேர்ப்பாங்க. ரூ. 1000 போட்டிங்கன்னா ஒரே மாதத்தில் ரூ. 10,000 கிடைக்கும். அந்த மாதிரியான அது அந்த மண்ணுளி பாம்பு விற்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கும்பலை சேர்ந்தவன் தான் விஜய். அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் உள்ளவன். என்ன பண்ணுறான்னா, எல்லாத்தையும் மயக்கி கட்டி உருட்டி ஏதாவது சாதிக்கணும், நம்ம அதிகாரத்துக்கு வரணும், நம்ம அதிகாரத்தை ருசிக்கணும். ஜெயலலிதா எப்படி நம்மளை கை கட்டி நிற்க வச்சதோ அதே இடத்துக்கு நம்ம வந்து நம்ம யாரெல்லாம் எதிரிகள் நினைக்கிறோமோ அவங்களெல்லாம் கையை கட்டி நிற்க வைக்கணுன்றது தான் அவனோட ஒரே குறிக்கோள். அந்த அதிகாரத்தை வந்து பிடிக்கிறதுக்காக இப்படி ஒரு நம்ம அதிகாரத்தை பிடிக்கிறது தான் அவனோட நோக்கமே. அதற்காக அவன் வந்து இந்த தற்கொலை கூட்டத்தை வச்சுக்கொண்டு எல்லாமே செஞ்சார். சமீபத்தில் ஆரோக்கிய சதீஷ் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கறிஞர் பல சேனல்களுக்கு வந்து பேட்டி கொடுத்துட்ருக்கிறாரு. குறிப்பாக வந்து விஜயினுடைய கட்சி சார்பாக பேசிகிட்டு இருக்கிறார். அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஏற்கனவே தலைவர் பேசியிருக்கிறாரு, இது 50 வருடத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய எலெக்ஷன் மாதிரி. எப்படி வந்து எம்ஜிஆரை வந்து இவர்கள் பெரிய நெருக்கடி கொடுத்தாங்களோ, அன்னைக்கு வந்து இந்த உலகம் சுற்றும் வாலிபனை வெளியிடுறதுக்கு மிகப்பெரிய தடை விதித்தாங்க. அதுபோல் இப்போ ஜனநாயகனுக்கு தடை வச்சுருக்கிறாங்க. அப்போ எல்லாமே கரெக்டாக ஒத்து வருது பாருங்கள். அதில் முடியாதனால தான் இப்போ வந்து அவங்க மனைவியினுடைய கேஸை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறேன். எம்ஜிஆர் எங்கே போய் எம்ஜிஆர் மனைவியோ எந்த ஜானகி அம்மா கேஸாக போட்டுச்சு? எம்ஜிஆர் இருந்தார்னா அவர் நீட்டாக மெயின்டைன் பண்ணிருந்தார் கடைசி வரைக்கும். மெயின்டைன் மீன்ஸ் அரசியலில் எல்லோரும் இது பண்ணிட்டு இருந்தார். ஸோ எம்ஜிஆரை போய் இவங்க வந்து போகிற வரவெல்லாம் எம்ஜிஆர்ன்றான். எம்ஜிஆர் வச்சுருந்தாரு, நானும் வச்சுருப்பேன். எம்ஜிஆருக்கு இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. விஜய்க்கு எம்ஜிஆருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அந்த இடத்த பிடிக்கிறதுக்காக இப்படி பேசி எம்ஜிஆர் இருந்த இடத்த பிடிக்கிறதுக்காக வேணா ட்ரை பண்ணலாமே தவிர எம்ஜிஆருக்கு இவனுக்கு ஏணி வச்சாலே எட்டாது.